சோலை கிழக்கிலும் சுயபலா மேற்கிலும் வாழை வடக்கிலும் வான்மிகு தெற்கிலும் கரும்பும் இளநீரும் கண் திறந்து பாயும் கம்பம் என்று என் ஊருக்கு பெயர் சூட்டிய முத்தமிழர் கலைஞர் அவர்களை வணங்கி, கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முழுமைமிகு மணற்பரப்பில் முதல் பிறப்பு பிறந்துவிட, நதி வரும் முன் மணல் தரும் முன் பனிமதுரை பெருமலையில் பாண்டியர்கள் பார்த்தவளே, உன்னை நான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகிலை என்பதனால் உன்னை வணங்க வரும் தென்சேரவையை வணங்குகிறேன். வாழ்க தமிழ் என்று தமிழை வணங்கி 1949 பெரியாரின் கொள்கைகளை தன் மனதில் தீப ஒளியாய் ஏற்றிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் செப்டம்பர் 18 கொட்டுமலையில் ராமிட்சன் பூங்காவில் பேரணி நடத்தி, அந்த பேரணி முடிவிலே திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை உருவாக்கினார். அந்த கட்சிக்கு கருப்பு சிவப்பு கொடியை உருவாக்கினார். கூட்டத்தின் இறுதியிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக உருவெடுத்தார். தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தி திணிப்பை எதிர்த்து வந்த காலங்களிலே சரியாக 1953 ஜனவரி 15 கள்ளக்குறிச்சி என்ற பெயரை டால்மியாபுரம் என்று ஒன்றிய அரசு பெயரை மாற்றியது. அன்றைக்கு பீகாரைச் சேர்ந்த ராமகிருஷ்ண டால்மியா என்பவர் கள்ளக்குறிச்சியிலே ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையை உருவாக்கினார். ஒன்றிய அரசினுடைய செல்லப்பிள்ளை டால்மியா ஒன்றிய அரசினுடைய எதேச்சைகாரத்தை கள்ளக்குடியிலே காட்டியது. தமிழக மக்கள் வெகுண்டெழுந்தார்கள். முத்தமிழறிஞர் கலைஞரும் வெகுண்டெழுந்து போராட்டத்தை அறிவித்தார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கள்ளக்குறிச்சி ரயில்வே ஸ்டேஷன் முன்பு கூடினார்கள். போலீஸ் குவிக்கப்பட்டது. காவல் அதிகாரிகள் குதிக்கப்பட்டார்கள். தடியடி நடத்தப்பட்டது. துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. துப்பாக்கிச் சூட்டிலே 2 இளைஞர்கள் உயிரிழந்தார்கள். கூட்டம் நாலாபுரமும் சிதறி ஓடியது. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய சகாக்கள் 4 பேரோடு அந்த கள்ளக்குறிச்சி ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் முன்பு தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்துக்கொண்டார். தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்திருந்த கலைஞரை ரயில்வே அதிகாரிகள் எச்சரித்தார்கள். கலைஞர் அவர்களே, கருணாநிதி அவர்களே, எழுந்து கொள்ளுங்கள், ரயில் கிளம்பப் போகிறது, நிச்சயமாக அது உங்களை ஏற்றி உங்களை கொன்றுவிட்டு சென்றுவிடும், நீங்கள் எழுந்து கொள்ளுங்கள் என்று அதிகாரிகள் கூச்சலிட்டார்கள். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஒருபொழுதும் அசைந்து கொடுக்கவில்லை. தண்டவாளத்திலிருந்து தலையை எடுக்கவில்லை. பச்சை கொடி காட்டப்பட்டது. ரயில் கிளம்பும் அறிகுறி அறிவிக்கப்பட்டது. ரயில்வேனுடைய ஆரன் ஒளிச்சத்தம் எழுப்பப்பட்டது. ரயில் மிகப்பெரிய பெருமூச்சு வாங்கியது. முத்தமிழர் கலைஞர் அசையவில்லை. ரயில் என்னை ஏற்றிச் செல்லட்டும், என் தலை உருளட்டும், என் தலை துண்டாகட்டும், தமிழ் மொழிக்காக என் தலை போனது என்று நான் இறந்திருப்பேன், என் தலை போகட்டும், தமிழை ஒருபோதும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். டால்மியாபுரம் என்ற அந்த பெயரை உடனடியாக மாற்ற வேண்டும். கள்ளக்குறிச்சி என்ற பெயர் உடனடியாக நிறுவப்பட வேண்டும். என் தலை போனாலும் தமிழை காப்பேன் என்ற உறுதியோடு, மன உறுதியோடு, மன வீரத்தோடு தன் தலையை தண்டவாளத்திலிருந்து அகற்றாமல் அந்த 4 சகாக்களோடு அந்த ரயில்வேயில் படுத்திருந்தார்.
பின்பு அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு திறந்தவெளி விசாரணை நடத்தப்படுகிறது. 3 நீதிபதிகள் கொண்ட திறந்தவெளி விசாரணை. விசாரணையின் முடிவில் நமக்கு தெரிந்ததுதானே, கலைஞர் அவர்களுக்கு 6 ஆண்டு சிறை தண்டனை, 6 மாதம் சிறை தண்டனை, 35 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுகிறார். அப்படி அடைக்கப்பட்டு அப்படி காக்கப்பட்ட மொழிதான் தமிழ் மொழி. அதன் பின்பு 1964 ஜனவரி 15 முதலில் தமிழ் மொழிக்காக தன் உயிரை விட்ட கீழப்பழுவூர் சின்னசாமி தன் தாய் தந்தைக்கு 23 ஆண்டுகள் தவமிருந்து பெற்ற மகன் கீழப்பழுவூர் சின்னசாமி. ஆங்கிலத்திற்கு பதிலாக இந்தியை அலுவல் மொழியாக மாற்ற வேண்டும் என்ற ஒன்றிய அரசின் எதேச்சிகார அந்த போக்கை கண்டித்து திருச்சி செல்கிறார். திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் முன்பு தன்னை ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார். அழகானவர். புகைப்படம் எடுத்து அதோடு தன்னுடைய கடிதத்தை எழுதுகிறார் தன் நண்பனுக்கு. நண்பா, எதேச்சிகார அரசு என் தாய்மொழியை பழித்துவிட்டு என் தாய்மொழியை அழிப்பதற்காக என்னுடைய தொடர்பு மொழி ஆங்கிலத்தை அகற்றிவிட்டு இந்தியை திணிக்க வேண்டும், அதன் மூலம் இந்தியை தமிழ்நாட்டில் நிறுவ வேண்டும் என்று கங்கணம் கட்டி செயல்படுகிறது ஒன்றிய அரசு. அதை எதிர்த்து தொடர்ந்து நானும் போராடி கொண்டிருக்கிறேன். என் தமிழ் பாதுகாக்க வேண்டும், என் தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும். இந்தி திணிப்பை ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். அதற்காக என் உயிரை நான் இழக்கப் போகிறேன், தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று ஒரு கடிதத்தை எழுதி தன் நண்பனுக்கு அனுப்பிவிட்டு அன்று இரவு தன் மீது பெட்ரோலை ஊற்றிக்கொள்கிறார். பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தீ வைக்கிறார். உடல் பற்றி எரிகிறது, உடல் துடிக்கிறது, உயிர் துடிக்கிறது, உடம்பெல்லாம் எரிகிறது, தலைமுடி எரிகிறது, கண்கள் இரண்டும் அந்த வெப்பத்தினால் தண்ணீராய் மாறி ஒழுகிறது. அது அளவில்லை, ஒழுகிறது. அந்த நிலையிலும் தமிழ் வாழ்க, இந்தி திணிப்பை எதிர்ப்போம், ஒன்றிய அரசே ஒழிக என்று கோஷம் விட்டவாறே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உடல் அப்படியே சாய்கிறது. சாய்ந்து ஜனவரி 15ஆம் தேதி இரவு 4:45 உடல் உயிர் பெறுகிறது. அப்படி வளர்க்கப்பட்ட மொழிதான் தமிழ் மொழி. இது தானாய் வளர்ந்ததல்ல, இரத்தம் ஊற்றி வளர்க்கப்பட்ட மொழி, கலைஞருடைய ஆற்றலால் வளர்க்கப்பட்ட மொழி, அண்ணாவுடைய ஆற்றலால் வளர்க்கப்பட்ட மொழி, பெரியாரின் கொள்கைகளால் வளர்க்கப்பட்ட மொழி. அந்த மொழியை பாதுகாப்பதற்கு இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சனாதன அரசை எதிர்கொண்டு, சமஸ்கிருத எதிர்ப்பை எதிர்கொண்டு, திணிப்பு எதிர்ப்பை எதிர்கொண்டு, ஒன்றிய அரசின் எந்த ஆதரவும் இல்லாமல், ஒன்றிய அரசின் நிதி இல்லாமல் இன்றைக்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மாபெரும் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.